என்னையே எனக்கு அறிமுகப்படுத்தியது, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எனக்கு நினைவுபடுத்தியது ஒரு புத்தகம் என்றால் மலையாளத்தில் கே சைலஜா என்பவரால் எழுதப்பட்ட மக்களின் தோழர் என்ற புத்தகம்தான். 1957 பிறந்த, மலபார் காட்டு பகுதியில் பிறந்த, ஒரு சிற்றூரில் பிறந்த கே சைலஜாவுடைய தன் வரலாற்று கதை என்று சொல்ல வேண்டும். பெரும்பான்மை தன் வரலாற்று கதைகள் தமிழில் எழுதப்பட்டதும் அல்லது மகாராஷ்டிராவில் எழுதப்பட்ட பல தன் வரலாற்று கதைகளிலிருந்து இது மாறுபட்டது. காரணம், இவர் தனி மனித பார்வையிலிருந்து பார்க்காமல் சமூக பார்வையிலிருந்து சமூக வாழ்க்கை எவ்வாறு நகருது என்பதை எழுதியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவருடைய பாட்டி தான் அடிப்படை உந்து சக்தியாக இருக்கிறார். தன்னுடைய மகன்கள் சிறைச்சாலைக்கு செல்லும் போது போலீசார் அந்த வீட்டை சோதனையிட வரும்போதெல்லாம் அவர் தான் எதிர்த்து போராடுகிறார். அந்த கிராமத்திற்கு அவர் தான் அறிவுரை சொல்லக்கூடிய ஆட்களாக, அல்லது கம்யூனிஸ்ட பார்வையை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆளாக, அல்லது பெண்களுடைய போராட்டம் பற்றிய ஒரு முன்னோடியாக அவர் இருக்கிறார். கேரளாவில் இருந்த இந்த தாழ்ந்த ஜாதி பெண்களை உயர் ஜாதி ஆண்கள் முதலிரவுக்கு கல்யாணம் ஆகும்போது முதலிரவுக்கு அவருடன் போய் படுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை எதிர்த்து நடந்த போராட்டமும் மலபார் பகுதியில் அந்த வரலாறும் இந்த நூலில் இடம்பெறுகிறது. அங்கே வறுமை எப்படி இருந்தது, பக்கத்து குடும்பத்தார்கள் எப்படி இருந்தார்கள், அங்கே செல்வாக்கு மிக்க அரசியல் இயக்கமாக இருந்த காங்கிரஸ் கட்சி எவ்வாறு செயல்பட்டது, உயர்ந்த ஜாதியினர் எளிய மக்களுடைய உழைப்பை எவ்வாறு சுரண்டி வாழ்ந்தார்கள், மக்கள் எவ்வாறு நோயிலிருந்து விடுபட்டார்கள் என்பதையெல்லாம் இந்த தன் வரலாற்று கதையில் பார்க்க முடியும். மேலாக அந்த சமூக சூழல் 1960 காலம், 70 காலம், 80 காலம் எப்படி இருந்தது, அங்கே மலபார் பகுதிக்கு வேறு வேறு பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த அந்த மக்களுடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது, கிறிஸ்தவம் அந்த பகுதியில் எவ்வாறு பரவியது, மார்க்சியம், இந்துத்துவா, கிறிஸ்டியானிட்டி, இந்த மூன்றும் அந்த மலபார் பகுதியில் எவ்வாறு இணைந்தது, அவ்வாறு இணையும் போது அங்கே ஏற்பட்ட முரண்பாடுகள் என்ன, ஒரு சமூக போராளியுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும்